வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அண்மையில் வந்த ஒரு தீர்ப்பு உங்களையெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்த இடத்துலையும் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது, உடனடியாக மூடணும், அதுவும் தமிழகத்தில் உடனடியாக மூடியாக வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஏற்புடையது தானே? இந்த தீர்ப்பு நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் அன்று மிக மகிழ்ச்சியான நாள். அந்த நாள் காரணம், நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு கிடைத்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மதுவை ஒழிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 34 ஆண்டு காலமாக போராடி வருகின்றார். கட்சி தொடங்கி 27 ஆண்டுகள் ஆகின்ற 27 ஆண்டு காலமாக பாட்டாளி கட்சி மதுவை எதிர்த்து போராடி வருகிறது. இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். சட்ட ரீதியாக நாங்கள் இதை அணுகினோம். ஏன்னா அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக, சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டு வந்தோம். போராட்டங்கள் செஞ்சு பல போராட்டங்கள் நடந்து, பெண்களை திரட்டி போராட்டங்கள், பூட்டு போடுற போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு வந்தோம். 2012ஆம் ஆண்டில் மத்திய அரசு ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. அந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா, இது தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் நடக்குது, அதனால் மதுக்கடைகளை அங்கே கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர். அதை வச்சுட்டு ஐயா பாலு, வழக்கறிஞர் பாலுவை கூப்பிட்டு நீங்கள் ஒரு கேஸ் போடுங்களேன், மூடணும்னு சொல்லி கேஸ் போடுங்களேன் பாருங்களேன் சொன்னால் கேஸ் போட்டார். வெற்றி பெற்றுட்டோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் எல்லாம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுக்கடையில் மூடணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. தமிழக அரசு அடுத்த நாள், ஒரு நாள் கூட தாமதிக்கலை, அடுத்த நாள் உச்சநீதிமன்றத்துக்கு சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் வருமானம் வர, ஏன்னா இதுவே இந்த வேகம் காவேரி மேலாண்மை வாரியத்துக்கோ அல்லது கச்சத்தீவுக்கோ அல்லது விவசாய பிரச்சனைகளுக்கோ எதுவுமே இல்லை. இந்த வேகம் அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் சாராயம், அதுக்கு தான் அவ்வளோ வேகம். அடுத்த நாள் போனாங்க. அப்புறம் நாங்களும் உச்சநீதிமன்றம் போனோம். அதில் என்ன பண்ணிட்டாங்க, கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தாங்க. அதனால் 610 கடைகளை மூடினாங்க, உடனடியாக மூட வேண்டும். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும், இந்தியாவிலே ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். ஆனால் இந்தியாவுடைய அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கியை கூப்பிட்டு வச்சு, நீங்கள் கவர்மெண்ட்டிட்ட பேசுங்க, ஒரு கொள்கை முடிவு இந்தியா முழுக்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முடிவுப்படி, தீர்ப்பின்படி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின்படி இந்தியாவில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலை உள்ள மதுக்கடையில் மூடணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசும் மற்ற சில மாநிலங்களும் அப்பீல் போனாங்க. அப்பீல் போயிட்டு அதுக்கு இறுதி தீர்ப்பு தான் நேற்றைய முன்தினம் வந்தது. அதில் அந்த கேஸே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வர்சஸ் பாலு பார்த்தா ஒரு 4 இதழில் பார்த்தீங்கன்னா இது வழக்கை தொடர்ந்தது யாருன்னா பஞ்சாப்ல யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஒரு அந்த மாநிலத்துக்கு தொடுத்தவரை போட்டிருக்கலாம். இல்லை, இது காரணமே அவங்க படத்தை போட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க எங்களை பொறுத்த வரைக்கும் இது பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த வெற்றி. இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய போராட்டம். ஆனால் எங்களுக்கு முழுமையாக நீங்கள் தொடர்ச்சியாக போராட்டம், பல கட்டங்களில் பலவிதமான போராட்டங்களை கையெடுத்தீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த தீர்ப்பு அது வெற்றின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இது என்ன மகிழ்ச்சி அடைகிறதுக்கு என்ன இருக்குது? ஒட்டுமொத்தமாக இந்த தீர்ப்பின்படி ஒட்டுமொத்தமாக மதுக்கடைகளை மூட சொல்லி உத்தரவு வரலை. ஹைவேஸில் இருக்க மதுக்கடைகளை மட்டும் மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. நாளைக்கே ஒரு 500 அடி தாண்டி, 500 மீட்டர் தாண்டி அவங்க வேறு இடத்துல வைக்கலாம். 500 கடைகளுக்கு பதிலாக 1000 கடைகளை வைக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வெற்றின்னு சொல்கிறதுக்கு இதில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கடைகளில் 3/2 பங்கு கடைகளை மூடணும். 3/2 பங்கு கடைகள் மூடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, வாஸ்தவம். அதே அளவான கடைகள் திறக்க முடியும். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன். நான் இப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, அடுத்த கட்டத்தில் இந்த கடைகளில் உள்ள வைக்கணும், 500 மீட்டருக்கு உள்ள வைக்கணும்னு அரசாங்கம் துடிச்சிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய கட்சி நிர்வாகிகிட்ட நேற்று ஒரு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தில் சொல்லிட்டோம், நீங்கள் எங்கேயாவது உள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அங்கே இருக்கின்ற ஊர் மக்கள், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் திரட்டி மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்ன வேணா செய்யுங்க.
எந்த அளவுக்குனா போங்க. அன்புமணி கிளர்ச்சி ஏற்படுத்துறாரு. இல்ல, இது வந்து சமூக பிரச்சனை மட்டும், இது பொருளாதார பிரச்சனை மட்டும், சுகாதார பிரச்சனை மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய பிரச்சனை. மதுதான் அடிப்படை பிரச்சனை தமிழ்நாட்டுல. அதனால என்ன வழக்கு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே. ஏன்னா இதுக்கு வேற வழி கிடையாது. ஒரு அரசாங்கம் சாராயம் விற்கணும் துடிச்சிட்டு இருக்கு. இல்ல அதன் மூலமா ஒரு அரசாங்கத்தோட வேலை சாராயம் விற்கிறது கிடையாது. இல்ல உங்களோட முன்னெடுப்பு வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை ஏற்படுத்துமே. இல்ல ஏதாவது அப்புறம் இப்ப என்ன நடக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கற்பழிப்பு, கொள்ளைகள், இந்தியாவிலே அதிக கொள்ளை நடக்கிறது தமிழ்நாடு, அதிக கற்பழிப்பு நடக்கிறது தமிழ்நாடு, அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதிக சாலை விபத்துகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதிக தற்கொலைகள் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாமே இங்கதான் காரணம். மதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்புறம் இதை வந்து தெரியலன்னு அரசாங்கம் சொல்ல முடியாது. இதுதான் வாதம் பட்டாங்க. வாதம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு வருமானம் குறைஞ்சிடும்னு சொன்னாங்க. அதாவது நலத்திட்டங்களுக்கு இந்த வருமானம் வேணும். அப்போ என்னுடைய வாதம் என்ன, அது கஞ்சா வித்துட்டு போயிடலாம், தெரு விபச்சார விடுதிகளை திறந்துட்டு போயிடலாம், இன்னும் நிறைய வருமானம் வருமே. அதுல ஏதாவது செய்யலாமா வருமானம் வரத்துக்கு? ரொம்ப ஒரு ஆவேசமான இல்ல, அதுதான் யதார்த்தமா நான் பேசுறேன் நான். வருமானம், மாற்று வருமானம், மணல் கொள்ளையை நடந்துட்டு இருக்கு, அதை சரிப்படுத்துங்க. தாது மணல் கொள்ளையை சரிப்படுத்துங்க, கிரனைட் கொள்ளையை சரிப்படுத்துங்க, ஊழல் செய்யாதீங்க, வரிகளை ஒழுங்கா கலெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இது இப்படி பார்த்தீங்கன்னா 1,10,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டலாம். அதெல்லாம் விட்டுட்டாங்க. சாராயம் விற்கணும், அரசாங்கம் வேலையை சாராயம் விற்கிறது, இது அவமானமா கேவலமா இல்லைங்களா? அதெல்லாம் சரி. நல்ல கல்வியை இலவசமா கொடுக்கணும், சுகாதாரத்தை இலவசமா கொடுக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அடிப்படை வசதியில். குடிநீர் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை தீர்க்குங்க. அது எதுவுமே செய்யறது இல்லை. டாஸ்மார்க் விற்பனை, சாராயம் விற்கணும்னா அதுதான் எங்களால் பொறுத்துக்க முடியல. சரி, ஒரு முழுமையான, அதாவது மதுவிலக்கு இந்த தமிழகத்தில் முழுமையான ஒரு மதுவிலக்கு வந்து சாத்தியம் நினைக்கிறீங்களா? உறுதியா 100 விழுக்காடு சாத்தியம். இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் கொண்டு வந்திருக்காரு, குஜராத்ல இருக்கு. நான் அந்த வழிவகைகள்லாம் நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ மாற்று வருமானம் நான் சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. இது வந்து ஒரு 29,000 கோடி ரூபாய் மது விற்பனைனால வருமானம் சொல்றாங்க. சரி. மணல் கொள்ளையை தடுத்தா, இப்போ சமீபத்தில் ஒருத்தர் கைதானார், அவருடைய அஃபிடேவிட் கொடுத்துருக்கிறார், சேகர் ரெட்டின்னு. என்ன அஃபிடேவிட் கொடுத்துருக்காருன்னா, 24 நாளில் 32 கோடி ரூபாய் எனக்கு வருமானம் வந்ததுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ? 24 நாளில் 32 கோடி ரூபாய் வருமானம். அவர் வந்து அஃபிடேவிட் கொடுத்து, ஸ்வோன் அஃபிடேவிட். இது வந்து ஒரு பகுதி குவாரியில், மணல் குவாரியில் வந்திருக்கு, ஒரே ஒரு பகுதியில். அப்போது அந்த கணக்கு நாங்கள் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்தா ஒரு வருஷத்தில், 12 மாதம் கிடையாது, 9 மாதத்தில் 24,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணும். எவ்வளோ வருமானம் திரும்ப வந்திருக்குங்க? 130 கோடி அரசாங்கத்துக்கு. வெறும் 130 கோடி வந்திருக்கு. 24,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணும். சரி, இதுக்கு இல்லையா எல்லாமே கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அது சரிப்படுத்தினா இது அரசு கஜானாவுக்கு திருப்பி விட்டால் இது தேவையில்லைங்களே. அது இன்னொன்று பார்த்தா, இந்த மணல் வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. கேரளாவில் அங்கே போய் டேம் கட்டுறாங்க, அந்த மணல் நம்ம மணல் தான். வீடு கட்டிட்டு நம்ம மணல் தான். கர்நாடகாவில் டேம் கட்டுறது நம்ம மணல் தான் இருக்கு. இல்ல எல்லா அரசியல்வாதிகளும் இதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது இது அரசியல்வாதி சொல்றது இல்லை. கேரளாவில் டேம் கட்டுறதுக்கெல்லாம் தமிழகத்திலிருந்து கொண்டு செல்கிற மணல் பயன்படுதுன்னு சொல்றீங்க. யாரெல்லாம் அதுக்கு வந்து எதிராக களம் இறங்கியிருக்கீங்க, போராட்டத்தில் இறங்கியிருக்கீங்க? அந்த மணலை எடுக்கிறத தடை செய்யறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? இந்த மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு தொடர்ந்து குரல் மட்டும் கிடையாது, பல வழக்குகள் நாங்கள் போட்டிருக்கிறோம். எங்களுடைய எம்எல்ஏ அப்போ இருந்தாங்க அந்த டைம். நான் சொல்றது 15 ஆண்டு காலமாக நாங்கள் மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். திமுக அண்ணா திமுக செய்ய போறது கிடையாது. ஏன்னா அவங்க கொள்ளடிக்கிறதே அவங்க தான். இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் ஒரே கான்ட்ராக்டர் தான். திமுக வந்தாலும் சரி, அண்ணா திமுக அதே கான்ட்ராக்ட் தான் கொடுக்க போறாங்க, அதே கொள்ள தான் நடந்துட்டு இருக்க போகுது. நாளைக்கு பாமக வந்தாலும் பாக்குறவங்க நினைப்பாங்க, பார்க்கதான் நீங்க போறீங்க. நீங்க பாமக வந்ததுன்னா நாங்க சரிப்படுத்திட்டு மணல்ல இன்னைக்கு 10,000 ரூபாய் 2 யூனிட் விற்கிறாங்க, நாங்க வந்து 2,000 ரூபாய் கொடுக்க போறோம். எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் டிடி செக், ஒரு பைசா கேஷ்னு எதுவும் இருக்க போறது கிடையாது. மணல் கடத்தப்படுவது அல்லது மணல் விற்கப்படுவதை, வெளி மாநிலங்களுக்கு விற்கப்படுவதை தடுப்பதற்கு வெறும் குரல் மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் எடுத்தீங்க அல்லது எடுக்க போறீங்க? நாங்க மட்டும்தான் இப்ப போராடிட்டு இருக்கோம். இன்னும் இனி வரும் காலத்துல பல போராட்டங்கள் நாங்கள் செய்ய போறோம். நாங்க இப்போ கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கு. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல சட்டத்தை போட்டால் முடிஞ்சு போச்சு. அதில் கேரளாவில் மணல் எடுக்கக்கூடாது சட்டமே இருக்கு. அது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ கர்நாடக போராட்டம், உங்க போராட்ட வழிமுறையை தீவிரப்படுத்தணுமா இல்லையா? உறுதியாக நாங்கள் செஞ்சுட்டு தான் வரோம். நீங்க போட மாட்டீங்க. ஊடகங்கள், நான் ஊடகத்தை பத்தி பேசினா எனக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். சரி, அது ஒரு விவாதம் கிடையாது. இல்லை, நாங்கள் எவ்வளோ வேலைகள் செய்கிறோம், எவ்வளோ போராட்டங்கள் செய்கிறோம், ஆனால் வெளியில் வரல.
ஏன்னா நாங்க செய்யற வேலைகள் உங்கள்கிட்ட ஊடகம் இருக்கே சார், அது பத்தாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து இப்ப போது மக்கள் தொலைக்காட்சின்னு ஒண்ணு எங்கிருந்து அது பொது தொலைக்காட்சி தான். அதுல நீங்க அது சார்ந்த அது நிறுவனர் வந்து மருத்துவர் ஐயா அவர் நிறுவனர் அதுல, அவ்வளவுதான். தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தான் மாற்று அணி அப்படின்னு சொல்றீங்க. ஒரு தேர்தலை சந்திக்க முடியாத கட்சி எப்படி மாற்று அணியாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எந்த முன்வைக்கிறாங்க. தேர்தல் நீங்க சொல்றீங்க? இப்ப நடந்துட்டு இருக்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல், இது ஏன் இந்த தேர்தலை இதுக்கு முன்பு இடைத்தேர்தல் நாங்க சந்திக்கல. இல்ல அது இதுக்கு அதான் முன்பு மூன்றாவது இல்ல இதுக்கு முன்பு இடைத்தேர்தல் இல்ல ஒரு மாற்று அணின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய கொள்கை எப்படின்னா இடைத்தேர்தல்ல இல்ல போட்டியிடல. இல்ல இடைத்தேர்தலே தேவையில்லாத ஒன்று. சரி, இடைத்தேர்தல் வந்து அந்த கட்சியில யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த பதவி வந்து அந்த பொறுப்பு வந்து அந்த கட்சிக்கு விட்டுடணும். அது நான் அதை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி முடிச்சிடுறேன். அது பேசலாம். எங்களுடைய ஒண்ணு. ரெண்டு வந்து இப்ப இருக்கிற இடைத்தேர்தல் அது கிடையாது, அது இடைத்தேர்தல். இடைக்கு பணம் பொருள் எல்லாமே கொடுக்கறது. அது வந்து நியாயமா நடக்க போறது கிடையாது. எல்லாம் திருமங்கலம் ஃபார்முலா இருந்து ஆர்கே நகர் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா நின்ன ஃபார்முலால இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நம்ம. நீங்க சட்டமன்ற பொது தேர்தலையும் இதே வாதத்தை முன்வைக்கிறீங்க, இந்த இடைத்தேர்தலும் இதே வாதத்தை முன்வைக்கிறீங்க. அப்போ அது உண்மை இல்லைங்களா? உண்மை இருக்கலாம். இல்ல இருக்கலாம் சொல்லாது. இல்ல உண்மை இருக்கிறது. இது மனசாட்சி கண்டிப்பாக மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உண்மைதானே? ஓபனாவே சொல்றேன். கண்டிப்பாக வெறும் பணம் தான். வெறும் பணம் என்று சொல்வது வெறும் பணம் தான், வேற என்னங்க இருக்க போறது? இல்ல பணம் வந்து சட்டமன்ற தேர்தல்ல பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல்ல பொது தேர்தல்ல திமுக அண்ணா திமுக ரெண்டுமே பணம் கொடுத்து ஜெயிச்சாங்க. ஒன்னு ஆளுங்கட்சியா வந்துருச்சு, இன்னொன்னு எதிர்கட்சியா வந்துருச்சு. இல்ல இப்ப நீங்க இத வந்து எத்தனை ஊடகத்துல நீங்க வெளிச்சம் போட்டு காமிச்சீங்க? நீங்க இல்ல பணம் கொடுத்து தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு, காசு கொடுத்து தான் ஜெயிச்சாங்க ஆளுங்கட்சியா, காசு கொடுத்து எதிர்கட்சியா வந்தாங்க. ஜெயலலிதா ஆர்கே பொது தேர்தல்ல பணம் இல்ல ஒரு நிமிஷம். ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்து ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில 2000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாரு. திருவாரூர் தொகுதியில கலைஞர் 1000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாரு. அத்தனை தலைவர்கள் ஜெயிச்சது எல்லாமே அவங்க காசு கொடுத்து, அவங்க கட்சி தலைவர்களே ஜெயிச்சாங்க, காசு கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. இல்ல ஜெயிக்க முடியல அவங்களால. பாமக எங்கேயுமே காசு ஒரு பைசா கொடுக்கல. ஒரு பைசா எங்கேயாவது கொடுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசதி இல்லையோ? காசு எங்க கிட்ட இல்ல. மக்களுடைய ஆதரவு இருக்கு, காசு இல்ல. ஆனா மக்கள் வந்து வேற மாதிரி 200 300 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு இப்ப தலையில கை வச்சுட்டு ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க மக்கள் டிவியை தாண்டி மத்த தொலைக்காட்சியும் பார்க்கணும். நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு பார்க்காம இருக்க போறேன். எல்லாமே வந்து செல்போன் கையில வந்துருச்சு, எல்லாம் வாட்ஸ்அப்ல செல்போன் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கடந்த பொது தேர்தலுக்கு முன்னாடி கூட நீங்க அதை தான் சொல்லிட்டு இருந்தீங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது, இது தேர்தல் போல இல்லை, பெருமளவில் பணத்தை வந்து கொள்ளையடித்த பணத்தை களமிறக்குறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்து வந்து போன தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீங்க, அதுலேயும் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு தேர்தலில் போட்டிட்டீங்க. இப்போ இந்த தேர்தலையும் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. நான் கடந்த தேர்தலில் ஆதாரத்தோட நாங்கள் தேர்தல் ஆணையத்தை போய் சந்தித்தோம். தேர்தல் நிறுத்துங்க, தமிழ்நாடு உள்ள அத்துணை தொகுதியிலும் காசு கொடுத்துருக்குறாங்க. என் தொகுதியில், நான் நின்ன தொகுதியில், பெண்ணாகர தொகுதியில் திமுக 1500 ரூபா கொடுத்துருக்காங்க, அண்ணா திமுக 1000 ரூபா ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க, நிறுத்தி வைங்க, தேர்தல் அங்கே மட்டும் இல்லை எல்லாத்துலையும் நிறுத்துங்கன்னு பல முறை சொன்னோம், ஆதாரத்தோடு கொடுத்தோம். சார் நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னார் என்கிட்ட, சார் நாங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சார், எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நாங்கள் டெல்லிக்கு அனுப்புகிறோம், டெல்லியிலேருந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே. அதுக்கு பிறகு நடந்தது வந்து திருப்பரங்குன்றம், அப்புறம் வந்து அரவாக்குறிச்சியும் தஞ்சாவூர் நடந்தது. திருப்பரங்குன்றத்தில் வந்து இடைத்தேர்தல், மற்றெல்லாம் பொது தேர்தல் நடத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அது ஒரு 2 தொகுதி தள்ளி வச்சாங்க, ஏன்னா அங்கே வந்து ஆதாரத்தோட பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து திமுக அண்ணா திமுக 2 பேருமே காசு கொடுத்தாங்கன்னு தேர்தல் கமிஷன் உடைய ஸ்பீக்கிங் ஆர்டர் இருக்கு. இது பழைய செய்தி, இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா ஆதாரம் இருக்கு. இல்ல அதுக்கப்புறமா ஆனா அதுக்கப்புறம் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தேர்தலையே நிறுத்தினாங்க. சரி, அதுக்கப்புறம் காசை கொடுக்கலையா அடுத்த தேர்தலில்? இல்ல, இப்போ நான் சொல்றது பணம் கொடுக்காமல் நடத்தப்படுகிற தேர்தலே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. முடியும். என்னோட கேள்வி, இது போன்ற சவால்களை நீங்க எதிர்நோக்கணுமா இல்லையா? நீங்க வந்து ஒரு மாற்று அணின்னு சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தான் அடுத்து ஒரு மாற்று அணி, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த அணி வரப்போகிறது என்று சொல்கின்ற ஒரு அணி தேர்தலை சந்தித்தாகணுமா இல்லையா? நியாயமா நடந்தா பரவாயில்லைங்க. ஒரு இடைத்தேர்தல் நியாயமா நடந்தா பரவாயில்ல. இந்த இடைத்தேர்தலுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி 1 மாசமா எங்கேயும் எந்த வேலையும் செய்யல. எல்லாம் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் அங்கே தொகுதியில் தெருவா போய் காசு கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாய பிரச்சனைகள் இருக்கு, மீனவர்கள் பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ காவேரி மேலாண்மை பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இல்லை அதுக்கு நாங்கள் இப்போ மது பிரச்சனை எல்லாம் நாங்கள் எடுத்து நடத்திட்டு வரோம், போராடிட்டு வரோம், மக்களுக்கு போராடிட்டு வரோம். நாங்கள்
அதனால இது எங்களை நேரத்தை வந்து ஒரு இடைத்தேர்தலில் வந்து யார் ஜெயிச்சாலும் ஆட்சி அப்படிதான் இருக்க போகுது சரி, ஆட்சி மாற்றம் இடைத்தேர்தல்களில் பாமக போட்டியிடாது, அது ஒரு பாலிசி அப்படி நாங்க எடுத்துக்கலாமா? ஒரு நம்பிக்கை இல்லாம அதனால என்னைக்கு நியாயமா நடக்குதோ அந்த இடைத்தேர்தல் நாங்க போட்டியிட போறோம். நாங்க நியாயமா நடக்க போறல. இதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். நான் இதுக்கு என்ன மாற்று வழினா, இந்த இடைத்தேர்தலில் 2 கட்சியும் காசு கொடுக்க போறாங்க. ஒன்னு வந்து 10,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சி. 5 ஓட்டுனா 50,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி வந்து 5,000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன செய்யணும்னா, காசு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பு தேர்தலில் 1 மாதம் தள்ளி வச்சிடணும். அடுத்த மாதம் பிரச்சாரம்லாம் போட்டோம், காசுலாம் கொடுக்கட்டும். அடுத்தது மறுபடியும் தேர்தலுக்கு ஒரு நாள் மறுபடியும் தள்ளி வச்சிடணும் தேர்தல். இது முறை 5 முறை செய்யுங்க. இதெல்லாம் சாத்தியமான விஷயம்? நிச்சயமா சாத்தியம். சட்டத்தில் இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு சட்டம் இருக்கு, ஆனா தைரியம் கிடையாது. அந்த தைரியம் யாருக்கு வரணும்? தேர்தல் ஆணையத்துக்கு வரணும். நான் சொல்றேன், ஆண்மை இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இருக்கு. சட்டம் எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனா ஆண்மை இல்லை. ஏன் செய்யலாமே? நீங்க 4 முறை தேர்தலை தள்ளி வைங்க, காசு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தேர்தலை தள்ளி வைங்க, ஒரு நாளுக்கு முன்னாடி தள்ளி வைங்க. அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து 5வது முறை தேர்தலில் ஒண்ணுமே நடக்காது. காசு கொடுக்க முடியாது. காசு கொடுத்து முடிச்சுட்டு இருப்பாங்க. 2வது தள்ளி வச்சிடுவாங்க, அந்த பயத்துல எது காசு கொடுக்கணும் இருப்பாங்க. அப்ப நியாயமா நடந்துட்டு. சரி, உங்க பார்வையில் ஆர்கே நகர்ல யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெற்றாலும் ஒன்றும் பிரயோஜனப்பட போறது கிடையாது. இல்ல, பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது வேற விஷயம். ஒரு 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 மாற்று அணியை முன்னெடுக்கிற ஒருத்தரா சொல்லுங்க. என்னுடைய நோக்கம் என்னன்னா, திமுகவோ அதிமுக வெற்றி பெறக்கூடாது. சரி, வேற யாராவது வந்து இளைஞர்கள் வேற யாராவது வரலாம், வெற்றி பெறலாம். வெற்றி பெற அளவுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான இளைஞர்கள் களத்தில் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க, இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு நேர்மையான நாணயமான இளைஞர்கள் மக்கள் வாக்களிக்கணும். சரி, இப்போ தமிழகத்தில் பல ஆண்டுகளாக ஆளுமை செலுத்தி வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. கலைஞர் அவர்கள் தீவிர அரசியலில் ஈடுபட முடியாத ஒரு உடல்நல பாதிப்பில் அவர் இருக்கார். ஸோ தமிழகத்தில் இந்த சூழ்நிலையில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு. அது இப்போ மட்டும் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்திலே ஒரு வெற்றிடம் இருந்தது. இப்போ இன்னும் அந்த வெற்றிடம் வந்து இன்னும் பெருசா வந்திருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, கடந்த 5-7 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் மனசுல வந்து ஒரு மாற்றம் வேணும், ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. 6-7 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. 6-7 ஆண்டுகளாக ஒரு ஏக்கத்துல மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஏக்கம் வந்து கடந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கணுமே. நிச்சயமா வந்திருக்கு. ஏன்னா எங்களை தோக்கடிச்சதே வந்து பணமும் பெரும்பான்மையான ஊடகங்கள் எங்களை தோக்கடிச்ச தேர்தலில். ஏன்னா என்ன ஊடகத்து மேலே எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா, அது ஒரு முக்கிய காரணமாக ஊடகம் வந்து கடந்த தேர்தலில் வந்து அது வேலையை பார்த்தது. என்ன செய்தாங்க அவங்க? என்னென்னா, இது வந்து சில பேருக்கு ஊடகம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அன்புமணி பாட்டாளி அமைச்சரோட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு நாங்கள் வந்து இவங்க கூட சேர மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் 2011 முடிவெடுத்தோம். அப்போ வந்து நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம். நாங்கள் தனியாக போட்டிட்டு நாங்கள் எல்லா தொகுதியிலும் போட்டிட்டு. அப்போ தொடக்கத்தில் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்க. என்ன நினைப்பில் கொடுத்தாங்க தெரியுங்களா? ஓஹோ, அன்புமணி இவங்க வந்து யார் கூட சேர்ந்துடுவான், திமுக அதிமுக சேர்ந்துருவாங்க, அதனால கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தாங்க, கடந்த காலத்தை நினைச்சு. ஆமாம், கடந்த காலத்தில் பார்த்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க, ஓஹோ இவன் சேர போகிறது இல்லை, கொஞ்சம் தனியாக தான் போயிட்டு இருக்கான். அப்படி பார்த்தோன்னா அப்புறம் தான் கொஞ்சம் பிளாக் அவுட், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பிளாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஏன்னா தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு ஊடகங்கள் திமுக அதிமுகவை சார்ந்த ஊடகங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து கருத்து கணிப்புலாம் பண்ணாங்க. அந்த கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு. அதாவது இப்போ ஊடகங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது ஊடகத்தில் பிரதிபலிக்கிறது கிடையாது. ஊடகம் என்ன நினைக்கிறது மக்கள் மனசுல வந்து திணிக்கணும். அதுதான் கருத்து திணிப்புன்னு அர்த்தம். அதுல பலரும் சொன்னாங்க, அன்புமணிக்கும் மருத்துவர் ராமதாஸுக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இருந்தது ஓவர் கான்ஃபிடென்ட். இல்லை, எனக்கு நிச்சயமா ஓவர் கான்ஃபிடென்ட். நான் வந்து ப்ராக்டிக்கல் பர்சன். எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் நான் என்னைக்கும் இருக்க போறது கிடையாது. எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி எனக்கு தெரியும் எனக்கு. அதனால அது வேற விதமா எங்க போட்டாலும் ஊடக நண்பர்கள் பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க எங்கே பார்த்தாலும் அன்புமணி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க பல பேர் ஃபோன் பண்ணி எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி பார்த்தேன். இந்த கருத்து கணிப்பு வந்ததுக்கு பிறகு பார்த்தா நியூட்ரல் ஓட்டர்ஸ் எதுக்கு ஓட்டு வேஸ்ட் பண்ணணும்? அமெரிக்க பிரச்சாரத்துக்கு இணையா இல்லை இங்கே பிரச்சாரம் பண்ணி அது வேற. எங்க பிரச்சாரம் ரீச் ஆயிருக்கீங்களா இல்லையா? ரீச் ஆயிருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. அரே எங்களோட பிரச்சாரம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. அப்போ கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் எதுக்கு ஓட்டு வேஸ்ட் பண்ணணும், அன்புமணி பார்த்தா அதர்ஸில் போட்டாங்க, அன்புமணி பேர் கூட இல்லையே, அந்த மனநிலையில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு இன்னொரு 6% ஓட்டு வந்திருக்கும். நான் வந்து ஜெயிச்சிருப்போம் எல்லாம் ஆட்சிக்கு பிடிச்சிருப்போம்னு நான் சொல்லலை. நான் எங்களுக்கு ஒரு 12% ஓட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 சீட்ஸ் நாங்கள் ஜெயிச்சிருப்போம். நாங்கள்
இது வந்து பிராக்டிக்கலா நான் சொல்றேன் நான். ஆனா தேர்தல் காலத்துல சொல்லப்பட்டது 200 தொகுதிகளில் ஜெயிப்போம், 34 தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு விட்டு எல்லாம் கொடுப்போம். தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களோட எய்ம் வந்து 50 தொகுதிகளாக இருந்ததா? என்னோட எய்ம் வந்து 60 தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். 60 60 கான்ஸ்டிடுவன்சிஸ் எங்கள் எய்மாக இருந்தது. அதில் நாங்கள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக அங்கே 15 to 20 நாங்கள் ஜெயிப்போம்னு எனக்கு அதாவது இப்போ நம்ம ஹைண்ட்செட் ஏமேனோன்னு சொல்லிட்டு போகலாம், அது வேற. சரி. பட் அதான் கிரவுண்ட் ப்ராக்டிஸ் இது. அதனால தான் ஊடகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல். ஆனால் இப்போ அது நடக்காது. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா நிறைய வந்துருச்சு இப்போ. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ நாங்கள் தான் இப்போ முன்னிலையில், எங்கள் கட்சி தான் முன்னிலையில் இருக்குது, சோஷியல் மீடியாவில் இருக்குது. எல்லா கடந்த தேர்தலையும் சோஷியல் மீடியா வந்து ஆதிக்கம் செலுத்திச்சு சார். இல்லை அந்த அளவுக்கு இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வருஷத்துல நிறைய மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இனி வர்ற தேர்தலை சோஷியல் மீடியாவோட துணையோட. இப்போ நீங்கள் அந்த பிள்ளைங்க ஜல்லிக்கட்டு நடந்தப்போ ஒரு சில ஊடகங்கள் வந்து உள்ள விடலை அந்த இளைஞர்கள். அதுலேருந்து அவங்களுடைய மனநிலை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளைஞரோட மனநிலை ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா, ஓஹோ இது இவங்க ஊடகம், இது அவங்களுடைய சார்ந்த ஊடகம். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சு ஊடகங்கள் மட்டும் இல்லை சார், அரசியல்வாதிகளையும் உள்ள வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது வேற. அது நான் வரவேற்றேன் நான் அவங்க கிட்ட. இப்போ எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு தானே பிரச்சனை. ஊடகம் எப்படி இருக்கணும்? அரசியல் நான் பாமகன்னு வெளிப்படையாக எனக்கு தெரிய போகுது. இப்போ நீங்கள் வந்து இந்த கட்சின்னு யாரோ சொல்ல முடியுமா? ஊடகம் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது இல்லைன்னு. ஊடகம்னா நடுநிலை தான் இருக்கணும். அதான் மீடியா இஸ் வாட் the medium between the people and whatever incidents happening. அதான் மீடியா. அந்த நடுநிலையை நியூஸ் 18 அதுக்கு தான் வந்திருக்கிறேன், அவங்க கிட்ட வந்திருக்கேன். அதனால சரி, நான் ஏற்கனவே கேட்ட அந்த நம்பிக்கை இப்போ பெரும்பான்மை ஊடகம் தமிழ்நாட்டில் இழந்து வந்துட்டு இருக்காங்க மக்கள். அதனால இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு, நான் வெற்றி பெற்றது ஊடகம் என்னை வந்து கடுமையாக அவர் எதிர்த்தாங்க, எல்லா ஊடகம் எதிர்த்தாங்க, ஆனால் அவர் சோஷியல் மீடியாவில் நான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு முழு இப்போ சோஷியல் மீடியாவில் நான் போயிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரம்ப்பை ஃபாலோ பண்ணுறீங்க. ட்ரம்ப் கிடையாது நான் சொல்றது. இப்போ எனக்கு வேற என்ன சோஷியல் மீடியா இருக்கு, மக்களை நிறைய சந்திச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா எங்களுக்கு பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கு. உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த சோஷியல் மீடியா உதவியோட நீங்கள் வந்து களத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெறுவேன்னு சொல்றீங்க. உறுதியாக நாங்கள் செய்ய போகிறோம். சோஷியல் மீடியா மட்டும் கேட்டிருந்தேன் உங்கள்ட்ட, அந்த வெற்றிடம் தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கதா கேட்டிருந்தேன். நீங்களும் வந்து இப்போ இல்லை, அது ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலே 7-8 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த வெற்றிடம் இருந்திருக்கும். அந்த வெற்றிடத்தை இப்போ அன்புமணி ராமதாஸ் நிரப்புவார். இப்போ நான் அந்த வெற்றிடம் நான் சொல்றதுன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்தாருங்களா, அரசியலுக்கு வந்தாருங்களா. சரி. அவர் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துல அவருக்கு 10% ஓட்டு போட்டாங்க. எடுப்பில் 8%, அடுத்தது 10% ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மாற்றா இருப்பாரு அந்த நம்பிக்கையில 10% ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போதுலேருந்து மக்கள் மனசுல வந்து ஒரு மாற்று வேணும்னு ஒரு ஏக்கத்துல தான் இருக்காங்க. இன்னைக்கும் இன்னும் அதிக இயக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சி மேல நம்பிக்கை சுத்தமா இழந்துட்டாங்க. அதிமுக இப்போ 4-5 பிரிவா வந்துருச்சு, ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு. அதிமுக வந்து ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த அம்மா இல்லை. இப்போ யாருக்கோ ஓட்டு போட போறது கிடையாது, இவங்களுக்கோ அவங்களுக்கோ ஓட்டு போட போறது கிடையாது. அல்ல அதே நேரத்தில் அந்த வாக்குகளை உங்களால் அறுவடை செய்ய நிச்சயமா எங்களால் செய்ய முடியும், எங்களுக்கு வரும். ஏன்னா அதிமுக வாக்கு வந்து திமுகவுக்கு போட போறது கிடையாது, எங்களுக்கு போட போறோம், எங்களுக்கு போடுவாங்க. எல்லாம் பொதுவானவங்க எல்லாம் என்ன போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் 22.5 விழுக்காடு வாக்குகள் வந்து திமுக அதிமுகவுக்கு போடலை. அதாவது கடந்த தேர்தலும் கூட 70% பேர் நீங்க சொல்ற அந்த திராவிட கட்சிகளுக்கு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 70% பேர் வாக்களிச்சிருக்காங்க. ரெண்டு கட்சியும் சேர்த்து நீங்க பார்க்கணும். நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் வாக்காளர்கள் அப்போ அன்னைக்கு சூழல்ல பாத்தீங்கன்னா 5 கோடியே வாக்களித்தவர்கள் இருக்கிற உண்மையை சொல்றேன். 5 கோடியே 82 லட்சம் வாக்காளர்கள், மொத்தம் வாக்காளர்கள். அதுல வாக்கு அளிச்சது மொத்தம் பாத்தீங்கன்னா 4 கோடியே 24 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கின்றார்கள். அந்த 4 கோடி அதுல பாத்தீங்கன்னா 95 லட்சம் பேர் வந்து 2 கட்சிக்கு வாக்களிக்கல. அது இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 கோடி மக்கள் வந்து வாக்கே போடல. இது ரெண்டும் எல்லாம் சேர்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னாலே இது வந்து அவங்க வாங்கின ஓட்டோட அதிகமா இருக்கு. இதுதான் மக்களுடைய உண்மையான மனநிலை. 50 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் 2 கட்சியும் வேண்டான மனநிலையெல்லாம் இருக்கிறாங்க. சரி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னமும் அந்த வட்டார கட்சியாகத்தான் இருக்கிறது. தமிழக அளவில் பரந்துபட்ட ஒரு கட்சியாக இல்லை. இது கடந்த தேர்தல் முடிவுகள் அதை வெளிப்படுத்தியது என்று சொல்லப்படுறது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நீங்கள் ஒரு 100 வருஷம் ஆனாலும் இதே சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு சொல்கிறீங்க. ஆனால் தேர்தல் முடிவு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதாவது இது யாரோ ஒருத்தவங்க கிளை போட்டுட்டாங்க, திருப்பி அதே கேள்விகள். நாங்கள் வந்து இப்போ 232 தொகுதிகளையும் நாங்கள் போட்டியிட்டோம்.
இது வேற எந்த கட்சியும் போட்டியிடல, நாங்க போட்டியிட்டோம். நாங்க சரி. எல்லா தொகுதியிலும் நாங்கள் வாக்குகள் வாங்கினோம். ஒரு சில தொகுதியில் அதிகமா வாங்கினோம், ஒரு சில தொகுதியில் குறைவா வாங்கியிருக்கிறோம். அடுத்த தேர்தலில் இன்னும் அதிகமா வாங்க போறோம், நாங்க வெற்றி பெற போறோம். நாங்க அமைப்புகள் நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். நாங்க இல்ல அடுத்து நடக்க போறதா சொல்றீங்க. அது அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் கேட்கறது நாங்க இப்ப போட்டியிடல. நாங்க வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனா இல்ல 1 இயர் பெல்ட் என்று சொல்லப்படுற பகுதிகளில் மட்டும்தான் நீங்க அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கிறது புதுக்கோட்டையில நாங்க வந்து கிட்ட 12,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். நாங்க அங்க யார் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கிறோம். நாங்க திருநெல்வேலியில் வாங்கியிருக்கிறோம், தேனியில் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி விரல் விட்டு தான் என்ன முடியும்? இல்லை இல்லை, நான் எல்லாமே பரவாயில்ல. அங்கே வேற யார் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க வந்து ஒரு திருப்பி அது ஒரு வட்டத்துலக்குள்ள பாட்டாளி கட்சி இதுதான் இப்படிதான்னு இல்ல. பாட்டாளி மக்கள் நல்ல கட்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கொள்கைகள், பாட்டாளி கட்சி நல்ல கட்சி, நல்ல கொள்கை இருக்கிறதுல தமிழ்நாட்டில் உள்ள நல்ல இருக்கிறதுல பெஸ்ட் பாலிசி, நல்ல கொள்கையில் உள்ள கட்சி, நல்ல ஒரு 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 எதிர்காலம், இளைஞர்கள் அதிகமா இருக்கிறது, இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு போன்ற ஒரு கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறாமல் இருக்கிறதே என்ற ஒரு ஆதங்கமா கூட இருக்கலாம்ல என்னுடைய கேள்வி. அப்படி இருந்ததுன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் இப்போ தமிழகத்தில் நிலவுகிற இந்த அரசியல் சூழ்நிலை, இதுக்கு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி காரணம் அப்படின்ற ஒரு 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 வாதம் முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மக்கள் பேசுகிறது என்னென்னா, இப்போ ஓபிஎஸ் இருக்கிறாரு, அவர் ஓபிஎஸ் பின்னணியில் பிஜேபி இருக்கிறாங்க. இப்போ அதிமுக ஒரு கட்சி 5 மாதத்திற்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த நேரத்தில் கட்சி ஓஹோன்னு இருந்தது. இன்றைக்கி சின்னம் இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. இதற்கும் காரணம் பிஜேபின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பிஜேபி இப்போ நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் எவ்வளோ போராட்டம் நடக்குது, ஆனாலும் இப்போது நாங்கள் அது செஞ்சே தீர்வோன்னு ஒரு இதில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது. காவிரி மேலாண்மை வாரியம் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் நான் சொல்லுவேன். நான் சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, 4 வாரத்தில் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் செய்யலை. வாக்கு கொடுத்தாங்க, செய்யலை. காரணம், கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷனில் பிஜேபி வெற்றி பெறணும்னு ஒரு நோக்கத்துக்காக இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் நான் எப்படி சொல்லுவேன். நான் இதில் நீட் எக்ஸாம் இருக்குது. அந்த நீட் எக்ஸாமும் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் இந்தியா முழுக்க வருது, ஆனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது போகுது. அதில் இப்படியெல்லாம் பல, அதாவது கேரளாவில் அணை கட்டுறாங்க, அதுக்கு பிஜேபி எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆந்திராவில் அணை கட்டிட்டு இருக்காங்க, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் இருக்குது, உறுதியாக இருக்கு. ஏன்னா பிஜேபியோ காங்கிரஸோ தமிழ்நாட்டை ஆள முடியாது. அதனால் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு ஸ்டேக்ஸே இல்லை. எதுக்கு நம்ம தமிழ்நாட்டை போய் கவனம் படுத்திருக்கோம்? பார்த்து பேசுங்க சார். சமூக விரோதி அல்லது தேச விரோத எனக்கு கவலையே இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தேச விரோதியா பார்க்கப்படுவீங்க? இல்லை, மனசுல பட்டுது நான் பேச போறேன், எப்படியா பார்த்துட்டு போறேன். யாரும் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு தமிழ்நாடு மக்கள் ஆதரவு இருக்கிறாங்க, எனக்கு இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்க போறதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக தமிழக விவசாயிகள் வந்து தலைநகர் டெல்லியிலே போயிட்டு போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த 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 போராட்டத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி செவிசாய்த்து அவங்களுக்கான தீர்வை ஏற்படுத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்க டெல்லியில் விவசாயிகள் வந்து அங்கே ஜந்தர் மந்தரில் போராடிட்டு வந்தாங்க. முதலாக பார்த்து எம்பி நான் தான். அவங்கள போய் பார்த்து ஆதரவு கொடுத்து அவங்ககிட்ட நான் பேசி உணவெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். அவங்களுக்கு குளிர் அப்போ அந்த நேரத்தில் குளிராக இருந்து இப்போ கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. அதன் பிறகு அவங்களோட கோரிக்கை என்னென்னா, நாங்கள் வந்து பிரதமரையோ அல்லது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நிதி அமைச்சர் பார்க்கணுன்னு. நான் பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நான் எம்பி பேசுகிறேன், அங்கே போராடிட்டு வராங்க, பாவமாக இருக்குது, ரொம்ப வயசானவங்கலாம் வந்துட்டுருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு டைம் கொடுக்க சொல்லுங்கள், வேறு எதுவும் இல்லை, சும்மா பார்க்கணும் தான் ஒரு கோரிக்கை, பார்த்து அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லணும்னு. அப்படி பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்க சொல்லுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி, சார் வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் திருப்பி கெட் பேக் பண்ணலை. இது வந்து எனக்கு புரியல. அதாவது இவ்வளோ பாவமாக இருக்குது, திடீர்னு கோமணத்தை கட்டிக்கிட்டு, வேப்பிலையை கட்டிக்கிட்டு, இலையை கட்டிக்கிட்டு அவங்க வந்து வித்தியாசமாக போராடிட்டு வராங்க. நானும் சொல்லி பார்த்தேன், நீங்கள் உயிர் இழந்ததெல்லாம் போதும், வேணாம், தயவு செய்து யாரும் உயிர் இழக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் 3 மாதத்தில் 300 விவசாயிகள் வந்து இறந்துருக்காங்க, அது போதும், அதுக்கு மேலே யாரும் இழக்கக்கூடாது. நான் நிச்சயமாக என்னால் என்னென்ன முடியுமோ நான் பேசி பார்க்குறேன் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே அப்புறம் நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன், விவசாயிகளை பற்றி நான் பேசினேன். நான் அது மட்டும் இல்லை, விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போடணுன்னு நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். விவசாயிகளுடைய கடவுள்
எனக்கு அப்பா அம்மாவுக்கு பிறகு எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள் நான் பேசினேன். அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்தா போதும். ஏன்னா உற்பத்தி ப்ளஸ் 50% ப்ராஃபிட்னு சொல்லுது சுவாமிநாதன் கமிஷன் இன்கம் ஃபார்மர் இன்கம் கமிஷனில். அதில் வந்து எவ்வளோ உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ இருக்கோ ப்ளஸ் 50% அதில் ப்ராஃபிட் கொடுத்தா விவசாயிகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அவங்களுக்கு வந்து மானியமோ இலவசமோ பேங்க் தள்ளுபடி எதுவுமே செய்ய வேண்டாம். அவங்க சுயமரியாதை தன்மானத்தோடு வாழ்ந்துருவாங்க அவங்களுக்கு. ஏன்னா அதான் எதிர்பார்க்குறாங்க அவங்க. அதை கொடுத்துட்டா போதும். அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கணுங்க. இல்லை, மத்திய அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு, விவசாயிகள் போராட வேண்டியது டெல்லியில் அல்ல, அவர்கள் போராட வேண்டியது தமிழகத்தில் அப்படின்னு சொல்றாரு. இது தமிழக அரசு தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணுமா? இப்போ ஒரே ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் வறட்சி 140 ஆண்டு காலத்தில் இல்லாத ஒரு பருவம் பொய்த்து போயிடுச்சுங்க. அதில் மழை பார்த்தீங்கன்னா இப்போ 32 மாவட்டங்களில் 21 மாவட்டத்தில் 60லேருந்து 80 விழுக்காடு பற்றாக்குறை மழை. மீதி 10 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60 விழுக்காடு ரொம்ப சிவியர் டெஃபிசிட் ரெயின்ஃபால். ஏன் வந்து தமிழ்நாட்டை வறட்சி மாநிலமாக அறிவிக்கல? யார் அறிவிக்கணும்? அது மத்திய அரசு அறிவிக்கணும். அதில் அறிவிச்சிட்டு பணம் கொடுக்கணும், நஷ்டீடு கொடுக்கணும். விவசாயிகள் நெல்லுக்கு பார்த்தா ஒரு ஏக்கர் 25,000 ரூபா கொடுக்கணும், கரும்புக்கு 90,000 ரூபா கொடுக்கணும், பணப்பயிருக்கு வந்து 1 லட்சம் கொடுக்கணும், விவசாய கூலிகளுக்கு 25,000 ரூபா ஒரு தவணையாக கொடுக்கணும், அவங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யணும். கூட்டுறவு மட்டும் இல்லை, வங்கி கடன் தள்ளுபடி செய்யணும், 100 நாள் வேலையை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தணும், அது அதிகமாக பண்ணணும். இதெல்லாம் என்னோட கோரிக்கைகளை கேட்டுட்டு இருக்காங்க. இது யார் செய்யணும்? மத்திய அரசு செய்யணும். சமீபத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க 40,000 கோடி கேட்டாங்க. என்ன கொடுத்தாங்க? 1,800 கோடி. கர்நாடகா 1,700 கோடி. அங்கே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அங்கே எலெக்ஷன் வருது, இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் இளைஞர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தேர்தல் நடக்கணுமா? அதான் இங்க. ஆனா நடந்தாலும் பிஜேபி வரப்போறது கிடையாது இங்க. அது வேற பிரச்சனை. கர்நாடகாவில் பிஜேபியா காங்கிரஸா? பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் போட்டியாங்க. ராகுல் காந்தி வந்து விவசாயிகளை பார்க்குறாரு. அதே ராகுல் காந்தி அங்கே சித்தராமையாவோட ஃபோன் பண்ணி, அங்கே இருக்கிற ஆட்சியில் ஃபோன் பண்ணி, சித்தராமையா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விடுங்கன்னு சொன்னால் நல்லதான். தண்ணி வந்திருக்கு. இங்கே இவ்வளோ விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்க தேவையில்லையே. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அடுத்த இலக்கு தமிழகம் அப்படிங்கிற ஒரு 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 செயல் திட்டத்தோடு பாஜக செயல்படுவதாக கூறப்படுது சார். என்ன திட்டம் மட்டும் வச்சுருப்பாங்க. இந்த மிஸ்டு கால் மாதிரி தான் அதெல்லாம். மிஸ்டு கால் உறுப்பினர்கள்லாம் சேர்த்தாங்க இல்லைங்களா? சரி, மிஸ்டு கால் உறுப்பினர் எவ்வளோ பேர் சேர்த்தாங்க தெரியுங்களா? 55 லட்சம் பேர் சேர்த்தாங்க மிஸ்டு கால் உறுப்பினர்கள். எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? ஒரு 10 லட்சமோ ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் சொல்லிப்பாங்க. அதெல்லாம் இப்போ அதிகாரம் இருக்கவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இங்கே இப்படி பண்ணி ஏன் சரி தமிழ்நாட்டு ஏன் கவர்னர் வரலைங்க? எவ்வளோ பெரிய மாநிலம் தமிழ்நாடு. கண்டிப்பாக ஏன் நிரந்தர கவர்னர் வரணுமே? தற்காலிக கவர்னர் ஏன் இருக்கிறார்? 6 மாதமாக ஏன் இருக்கிறார்? என்ன பிரச்சனை? தோதான கவர்னர் கிடைக்கலையோ? கிடைக்கலையா? எவ்வளோ பேர் இருக்காங்க, தகுதியானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. கொண்டு வந்து போட்டுருக்கணும் இல்லைங்க. அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்க்குறப்பெல்லாம் தெரியுது. இதில் இதெல்லாம் தவறான ஒரு நிர்வாகம். அதில் தமிழ்நாட்டுக்கு நேரடியாக இப்போ களத்தில் இறங்குங்க, மக்கள் ஆதரவு கொடுத்தா வாங்க. எதுக்கு ஆம் ட்விஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், அதாவது கடந்த காலங்களில் வந்து திராவிட கட்சிகளோட வந்து ஸ்டாலினை பற்றி எதுவுமே கேட்க மாட்டீங்களே. அடுத்து கேட்கலாம் சார். ஸ்டாலினை பற்றி நீங்கள் கேட்ட சொல்லணும் தான் எனக்கு நினைவுக்கு வருது. நான் உங்களுடைய அந்த கேள்வி மாதிரி சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஸ்டாலினை பற்றி இதை கேட்க மாட்டீங்களே. இல்லை, உங்களுடைய ஒரு நேர்காணலில் கூட அண்மையில் ஒரு இதில் பார்த்தேன். ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், கச்சத்தீவை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு திரு அன்புமணி சொல்லியிருந்தாரு. நான் அப்படி நான் சொல்லியிருக்கேன். என்ன தெரியும்லாம் சொல்லியிருக்க மாட்டேன், எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லியிருக்கேன். இல்லை, நான் வேணா நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க. சரி, அதாவது யதார்த்தமாக நாங்கள் சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்லியிருக்கீங்க. அதாவது அதை பார்த்த ஒருத்தர் கூட சொன்னார் என்னன்னா, திரு அன்புமணி அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே ஸ்டாலின் வந்து அதிகாரம் செலுத்தியவர், அதாவது ஆளுமை செலுத்தியவர் அரசியலில், அவருக்கா எதுவும் தெரியாது. தீர்வு வரல? தீர்வு வந்திருக்கா? எவ்வளோனா அரசியல் இருக்கட்டும், எவ்வளோ காலமான அரசியலில் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், தீர்வு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் வரல? கச்சத்தீவுக்கு ஏன் தீர்வு வரல? காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு ஏன் தீர்வு வரல? மீத்தேன் திட்டத்துக்கு ஏன் தீர்வு வரல? இவர் கையெழுத்தப்பட்ட திட்டத்துக்கு ஏன் தீர்வு வரல? விவசாய பிரச்சனைக்கு ஏன் தீர்வு வரல? காரணம் ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை சார். இதுக்கு முன்னாடி இருந்தாரு. 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்தாரு. 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார். 6 ஆண்டு காலத்துக்கு முன்பு துணை முதலமைச்சராக ஏன் வரல? ஏன் வரலன்னா இந்த பிரச்சனைகளுக்கு காரணமே அவர் தான். அவரும் அவர் கட்சியும் தான் காரணம். கச்சத்தீவுக்கு பிரச்சனையே அவரும் கட்சி தான். இன்னொன்று, இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்திருக்கு, மதுக்கடைகளில் மூடணும்னு சொல்லிட்டு. ஏன் தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு?
எல்லாத்துக்கும் வந்து அறிக்கை என்ன என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது வரவேற்கணுமா இல்லை எதிர்க்கணுமா? ஒட்டுமொத்த மதுவிலக்கு வந்தோன்னு வரவேற்கலாம்னு இருப்பார் சார். இவ்வளோ கடைகள் மூன்றில் இரண்டு பங்கு கடைகளை மூடுறது சாதாரண விஷயம் கிடையாது. நேயர்களே, வெல்லும் சொல் தொடர்கிறது. தமிழகத்தில் மீண்டும் இந்தி திணிப்புக்கான முயற்சிகள் நடக்குது. இப்போ அண்மையில் கூட அதாவது மயில் கற்கள் எல்லாம் நெடுஞ்சாலைகளில் உள்ள மயில் கற்கள்லாம் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க இப்படின்னு சொல்கிறாங்களே. ஹிந்தியில் எழுதுறதுனால மட்டும் இந்தி திணிப்பாயிருமா என்ன? அது இது படிப்படியாக செய்கிறது தான். இப்போ கடந்த ஆண்டு அதுக்கு முன்பு நான் சமஸ்கிருதம் திணித்தல். சான்ஸ்கிரிட் தமிழ் இந்தியாவில் எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்க? வெறும் 50,000 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாமே? கொஞ்சம் அதில் கொஞ்சம் செலவு பண்ணேன்னா தமிழ் இன்னும் கொஞ்சம் வளர்த்துட்டு இருக்கலாமே. இல்லை, நீங்கள் தமிழை அழிச்சிட்டு ஹிந்தியை எழுதுனா நீங்கள் சரி, இப்போ அது ஆங்கிலத்தை அழிச்சிட்டு இதுக்கு ஹிந்தி எழுதணும் இல்லை? இப்போ எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. இந்தியாவுடைய பெருமை என்ன? ஆங்கிலமும் இருந்து ஹிந்தி இருந்தா பரவாயில்லையா? எதுங்க அங்க ஏர்போர்ட்ல ஆங்கிலம் தமிழ், தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்ல ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி இருக்கு, அது பரவாயில்ல. ஆனா நீங்க வந்து ஆங்கிலத்தை அழிச்சுக்கிட்டு வெறும் ஹிந்தியில போட்டுட்டு அப்புறம் இதே தான் வந்து வேற ஊருக்கு போனா அது வந்து ஹிந்தி ஆங்கிலம் கூட கிடையாது, ஒன்லி ஹிந்தி மட்டும்தான் இருக்குது அதில். இப்போ இந்தியாவுடைய பெருமை என்னன்னா பன்முகம் இருக்கின்ற பெருமை. நம்மளுடைய பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரம், அதை வந்து காக்கணும், காப்பாற்றணும். அதுதான் மத்திய அரசுடைய கடமை. அது இல்லை நாங்கள் ஒரே மொழியை தான் நாங்கள் வந்து திணிப்போம், ஒரே இனத்தை தான் நாங்கள் இல்லை ஒரே மதத்தை தான் நாங்கள் பரப்புவோம், அப்படிலாம் தவறான ஒரு கொள்கை. அதில் நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு. நாங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்கும்பொழுது நீங்கள் ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டு அதை திசை திருப்பிட்டீங்க. திசை மாறிடுச்சு, நீங்கள் திருப்பிட்டீங்க. என்னுடைய நண்பர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு, அதனால்தான் எங்களுக்கு வந்து இப்போ ஏற்பட்டிருக்க அந்த பின்னடைவு காரணம் இதுதான் அப்படின்னீங்க. ஆனால் பலரும் சொல்கிறது, குறிப்பாக திராவிட கட்சிகள் சேர்ந்தவர்கள் சொல்கிறது, எங்களோடு அவர்கள் கூட்டணி வைக்காமல் இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி காணாமல் போயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே. அவங்க கூட நாங்கள் கூட்டணி வச்சிடலன்னா நாங்கள் ஆளுங்கட்சியாக எப்பயோ வந்திருப்போம். 96 நாங்கள் வந்து தனியாக போட்டியிட்டு நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றோம். அதே தேர்தலில் ஜெயலலிதா அவங்க கட்சியில் 2 பேர் தான் வெற்றி பெற்றாங்க, நாங்கள் 4 பேர் வெற்றி பெற்றோம். அதில் கிட்டத்தட்ட 13 தொகுதியில் 2ஆவது இடத்துல வந்தோம், கிட்டத்தட்ட 66 தொகுதியில் 3ஆவது இடத்துல வந்தோம். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு 30 தொகுதியில் 4ஆவது இடத்துல வந்தோம். அந்த நேரத்தில் தொடர்ந்து அந்த நிலைப்பாடு எடுத்துருந்தோன்னா நாங்கள் இந்நேரம் ஆளுங்கட்சியாக வந்திருப்போம், மாற்றாக வந்திருப்போம், ஆளுங்கட்சியாக வந்திருப்போம். அவங்க கூட நாங்கள் 98 2011 வரைக்கும் நாங்கள் கூட்டணி போயிட்டனால நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு அது. அதனால் அதுக்கு அந்த தவறுக்காக நான் பல முறை மக்கள் மத்தியில் நாங்கள் மன்னிப்பு கேட்டேன். வருத்தம் கிடையாது, மன்னிப்பு நான் பல முறை கேட்டேன்னா நிச்சயமாக தவறு நாங்கள் மீண்டும் நாங்கள் செய்ய போகிறதெல்லாம் சொல்லிட்டுனாங்க. அதனால் அவங்க சொல்கிற வாதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி மக்களுடைய மனசு நாங்கள் சொல்லியிருக்கேன் இல்லை, மக்களுடைய இயக்கத்தில் இருக்காங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ், கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் தொடர்ந்து அவங்களை எதிர்த்து நாங்கள் அரசியல் செஞ்சுருந்தோம்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் கிரெடிபிள் ஆல்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்கும், அந்த பதவி, அந்த பொறுப்பு, அந்த பதவி கிடைச்சிருக்கும், அந்தஸ்து கிடைச்சிருக்கும் எங்களுக்கு. அதான் சொல்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த நேரத்தில் அவர் கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் வருவாருன்னு அந்த எதிர்பார்ப்போட தான் 10% ஓட்டு போட்டாங்க மக்களுக்கு. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பது வந்து அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த மாற்று பாமகவா என்பதுதான் கேள்வி. இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 23 லட்சம் வாக்குகள் பெற்று நாங்கள் 3ஆவது இடத்துல நாங்கள் வந்திருக்கோம். அப்போ நாங்கள் 3ஆவது தமிழ்நாட்டு இன்னைக்கு 3ஆவது பெரிய, இன்னைக்கு இல்லை கடந்த தேர்தலில் 3ஆவது பெரிய கட்சியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது வந்து தேர்தலில் நாங்கள் வந்து எண்ணிக்கை கிடையாது, ஆனால் வெற்றி பெற்றிருக்கோம் 3ஆவது பெரிய கட்சியாக. 2 கட்சிக்கும் மாற்றாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். நாங்கள் இன்னைக்கு வந்து எங்களுடைய கொள்கைகள் எல்லா கட்சியும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இலவசம் வேண்டாம்னு சொன்னோன்னா எல்லாமே நாங்களும் இலவசம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. சரி, மது பூரண மது விலக்குன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே மது விலக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு வரோம். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்னு சொல்கிறோம், மற்றவங்களும் நாங்களும் விவசாய தனி கொள்கையை மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம் தானே சார்? அதுதான் சொல்கிறேன் நான். அப்போது எங்களுக்கு வந்து அந்த ஆளுங்கின்ற அந்த பொறுப்பு மட்டும் கிடைக்கல. என்ன அந்த கொள்கையை நீங்கள் சொல்லும்போது ஏற்படாத ஒரு ஈர்ப்பு ஊடகம் அவர்கள் சொல்லும்போது ஏற்படுகிறது. அது ஊடகம். நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம், அது ஊடகத்தில் சும்மா ஒரு வரி போட்டுருவாங்க. மற்றவங்க ஸ்டாலினோ மற்றவங்க சொன்னால் அது சொல்லனா கூட 10 பக்கம் போடுவாங்க. அதில் எங்களை காப்பி அடித்து அப்படியே சொல்லிட்டு, இப்போ இந்த மயில்கள் பற்றி சொன்னீங்க, நாங்கள் தான் முதல் அறிக்கை கொடுத்தோம், அது ஹிந்தியில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை எங்களுக்கு ஒரு வரியில் போட்டாங்க.
அதை பார்த்து அவர் சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 பக்கம் போட்டாங்க. வித்தியாசமான கட்சி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் சில பேர் போட்டு எங்களை ஒரு அவதூறாக இப்படி இந்த கட்சி அந்த கட்சி இந்த வட்டத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கலாம் போட்டுட்டு எங்களை வளர விடாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மனசில் நாங்கள் இருக்கிறோம். இன்னொன்று எங்கள் கட்சியில் இல்ல அப்படி அப்படி உங்களை சுற்றி போடப்பட்டிருக்கிற அந்த வளையத்தை உடைத்தெறிந்து வருவதற்கு என்ன உடைச்சிட்டோம். இப்போ யாரும் அதை பற்றி பேசுறது கிடையாது. உங்களை போன்ற சில ஊடகங்கள்லாம் அப்படி கொஞ்சம் பேசி போகிறாங்க. அப்பப்போ ஞாபகப்படுத்தி விட்டுருப்போம். மக்கள் மனசில் மறந்துட்டோட மக்கள் மனசில் அப்படி லேசாக நீங்கள் முன்னாடி கேட்டீங்களே ஒரு கேள்வி, இவர்கள் இப்படியும் இருந்தார்கள் அப்படின்ற அப்படி லேசாக ஞாபகப்படுத்தி விட்டுருப்பாங்க. இல்லை இப்போ மாறி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படியும் இருந்தார்கள், அது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருக்கோம். அண்மையில் ஜெனீவா சென்று வந்தீங்க. அங்கே வந்து அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இந்தியாவிலிருந்து நீங்கள் ஒருத்தர் போயிட்டு வந்துருக்கீங்க. அந்த ஜெனீவா பயணம் அதாவது அங்கு நடந்த அந்த 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 மாநாட்டில் பங்கேற்றது அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது அங்கே ஜெனீவாவில் வந்து ஐநா மன்றத்திலோட மனித உரிமை பேரவை, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அங்கே தான் ஜெனீவாவில் தான் இருக்குது. 47 நாடுகள் அதில் உறுப்பினர்கள். அதில் பசுமை தாயகம் வந்து அதில் ஒரு உறுப்பினராக இருக்குது. இந்தியாவிலே 4 உறுப்பினர், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உறுப்பினர் பசுமை தாயகம். எங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியாது, உள்ளே பேசலாம், ஓட்டு மட்டும் போட முடியாது. அந்த 47 நாடுகள் மட்டும் ஓட்டு போடலாம் ஒரு ரெசல்யூஷன் வந்ததுன்னா. தொடர்ந்து கடந்த வந்து 2009 இலங்கையில் நடந்த இறுதி போர், அதுக்கு பிறகு இந்த பயணம் வந்து உங்களுடைய இலங்கை நீங்க தனிப்பட்ட முறையில் போனது. பசுமை தாயகம், அதான் பசுமை தாயகம் என்ற பசுமை தாயகம் தொண்டு நிறுவனம் நான் டெலிகேஷன் நான் ஹெட் பண்ணிட்டு நான் போனேன். நான் முன்னாள் பசுமை தாயம் தலைவராக இருந்தேன். நான் என் கூட பசுமை தாயம் செயலாளர் அருள், அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ கணேஷ், ராயபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் எல்லாம் வந்திருந்தாங்க. டெலிகேஷன் வந்து கௌதமன் இருந்தால் அவரும் எங்கள் டெலிகேஷனில் என் கூட வந்திருந்தார். அவர் பசுமை தாயம் சார்பில் அவரும் வந்திருந்தார். அவர் இதெல்லாம் நாங்கள் டெலிகேஷன் போய்ட்டு அங்கே போயிட்டு பேசி அழுத்தம் கொடுக்கறது, ப்ரெஷர் பண்ணுறது. இது வரைக்கும் பசுமை தாயகம் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக 30 முறை ஐநா மன்றத்தில் பேசியிருக்கு. 30 முறை பேசியிருக்கு. நான் 3 முறை பேசியிருக்கேன். இது 3வது பயணம். இது நான் பேசுகிறப்போ நான் சொன்னேன், எடுத்தோடனே நான் பேசினேன்னப்போ, ஐ எம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், member of parliament and former Indian health minister. I come on behalf of 78 million Tamil people living in India. அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கப்பு சிப்புன்னு அந்த அவ்வளோ அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஹாலில் அப்படியே அமைதியாகிட்டேன். என்னடா ஒரு எம்பி, ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து பேசுகிறாருன்னா. அப்புறம் நான் எல்லாமே சொன்னேன். இலங்கையை பற்றி இன்னும் அட்டூழியம் நடந்துட்டு இருக்கு, அது ஒரு ஜெனோசைட் அங்கே நடந்தது, இன்னும் நியாயம் கிடைக்கல. அங்கே மட்டும் பேசல, நம்மளுடைய பிரிட்ஜோ பற்றி பேசினேன். நம்முடைய தமிழ்நாடு சார்ந்த மீனவர் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டாங்களே இலங்கை. அங்க அந்த கொடுக்கப்படுறது 2 நிமிடங்களோ 2.5 நிமிடங்களோ, அதுல எப்படி இவ்வளவு விஷயங்களும் சொல்ல முடிஞ்சுதா? நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம சொல்லணும். அது சொல்லி அது நல்ல, ஏன்னா எனக்கு மட்டும் பசுமை தாயத்துக்கு 2 நிமிடம், அமெரிக்கா நாடுக்கு 2 நிமிடம், இந்தியாவுக்கு 2 நிமிடம் தான். எல்லா நாடுகளுக்கும் 2 நிமிடம், எங்களுக்கும் 2 நிமிடம் தான். எங்களுக்கு ஓட்டு மட்டும் போட முடியாது. மற்றபடி நாங்கள் என்ன வேணால் நாங்கள் உள்ளே போய் பேசி அது அன்னைக்கு பேசலாம், அடுத்த நாள் பேசலாம். அந்த இஷ்யூ வந்து அன்னைக்கு தான் வந்தது, இலங்கை இஷ்யூ. சரி, அதனால் இது நாங்கள் எல்லாமே எங்கள் என்னென்ன செய்யணும், செயல்படுத்தணும்னு அது நாங்கள் ஸ்ட்ராங்காக நாங்கள் பேசியிருக்கிறோம். இதில் என்னாச்சுன்னா, கடந்த முறை நான் பேசுகிறப்போ 2015 நான் போய் பேசினேன். அப்பயும் நான் கடுமையாக நான் பேசினேன். அப்போ பேசினப்போ நான் சொன்னேன், ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் பை த டெஃபனிங் சைலன்ஸ் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு நான் பேசினேன். அது வரைக்கும் இந்தியா வாயை திறக்கல உள்ள. சரி, அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் போய் என்னடா ஒரு எம்பி, அவங்க டெல்லியில் பேசியிருக்காங்க அதிகாரிகள், ஒரு எம்பி வந்து இந்தியா வந்து அமைதியாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறாரு, என்ன பண்ணலான்னு கேட்டு, இல்லை அடுத்த நாள் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்தியன் கவர்மெண்ட்டு அங்கே சபையில் பேசியிருக்கு. என்னால் பேசியிருக்குது. அது என்ன பேச, அது மழுப்பெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஏதோ பேசியிருக்கிறாங்க, ஆனால் மழுப்பெல்லாம். ஏன்னா எல்லாம் இந்தியா வந்து இலங்கை சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது. சரி, நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்கு, அங்கே சப்போர்ட் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அங்கே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்துருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது இனப்படுகொலை நடந்திருக்கு. நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், அது நம்மளுடைய நோக்கம். அதனால் அங்கே மட்டும் ஐநா மன்றத்தில் மட்டும் பேசுறது கிடையாது. நான் இப்போ போகிறது, அதுக்கு முந்தின நாள் வந்து சைட் மீட்டிங் நடக்கும். அங்கே இருக்கிற அமைப்புகள், தமிழர்கள் அமைப்புகள்லாம் வரும், அவங்க கூட மீட்டிங் நடக்கிறது. இந்த முறை பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்தாங்க, உலக அளவில் இருந்து இளைஞர்கள் வந்தாங்க அங்கே. அது இதற்கு முன்னாடி வரல. அவங்க கூட மணிக்கணக்கில் நான் போய் பேசிட்டு என்ன செய்யணும், அடுத்த கட்டத்தில் என்ன செய்யணும். அங்கே மனித உரிமை பேரவையிலேருந்து இங்கே ரெசல்யூஷன் எடுத்து பொதுச்சபைக்கு, ஜெனரல் அசம்பிளிக்கு அங்கே அனுப்பணும். அங்கேருந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அனுப்பணும். செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு இருக்குது, அங்கே வந்து பரிந்துரை பண்ணணும். அதுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம ப்ரெஷர் பண்ணுவோம். அது மாதிரி கொஞ்சம் பேசிலாம் இருக்கிறோம் நாங்கள். நிறைவாக இப்போ அண்மையில் வந்து ரஜினி வந்து இலங்கை செல்வதாக இருந்தார். அப்புறம் அவர் மிரட்டப்பட்டதாகவும், சில அமைப்புகளால் மிரட்டப்பட்டு அதன் பிறகு அவர் போகலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுதே.
ரஜினி இலங்கைக்கு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ரஜினி அவர்கள் மிரட்டினா பயந்துருவாரு என்ன? எனக்கு அப்படி தோணல. எனக்கு அதாவது அந்த லைக்கா நிறுவனம் வந்து அந்த ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்கு. லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா பல ஆதாரங்கள்லாம் இருக்கு. அது வந்து இலங்கை அரசுக்கு நெருக்கமாக இருக்கிற, இதுக்கு முன்பு இருந்த அதிபருக்கு நெருக்கமான ஒரு சூழல். இது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து இதுவும் ஸ்டேஜ் பிஜேபிக்கும் இதுக்கு ஒரு 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 பங்கு இருக்குது இதில். சரி, அவ்வளோ மோசமான ஒரு அங்கே படுகொலை நடந்தது. 1,50,000 தமிழர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். இன்னும் அங்கே வந்து இயல்பான நிலைமை திரும்பல. இன்னும் அங்கே பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்துருக்காங்க. இன்னும் அங்கே நிலங்கள் வந்து அபகரித்து நிலம் திருப்பி கொடுக்கவே இல்லை. இன்னும் போட்டான்னு அங்கே சட்டம் இருக்குது. இன்னும் அந்த வெள்ளை வேன் வந்துட்டு எல்லாம் கூட்டிகிட்டு போகுது. பிரச்சனை நடந்து தான் இருக்குது. இன்னும் ஒரு இயல்பாக வரல. அங்கே இன்னும் பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வடக்கு மாகாணத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. விக்னேஸ்வரன் இருக்காரு, சம்பந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் வந்து அங்கே இயல்பாக அதே விக்னேஸ்வரனும் அதே சம்பந்தமும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதா இருந்தாங்க இல்லையா? இவங்க எல்லாமே என்னன்னா, அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்கு. அதில் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கடந்த காலத்தை நம்ம மறந்துடுவோம், வரும் காலத்தை நம்ம பார்ப்போம்னு. அதில் பெரும்பான்மையானவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நீதி வேணும், இவ்வளோ எங்களை சொந்தக்காரங்க எல்லாமே கொலை பண்ணியிருக்காங்களே, அதுக்கு நீதி கிடைக்காத வரைக்கும் நாங்கள் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. அது உள்ள நம்ம போவோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ரஜினி அங்கே போயிருந்தா அந்த பிரச்சனை திசை மாறி இருக்குமா என்ன? வேறு விதமாக இருக்கும் அதில். ஏன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், அவங்களுக்குலாம் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அதில். அதனால் இதை வந்து ஒரு வேறு விதமாக திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க. அதனால நாங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணோம், வேண்டாம் போக வேண்டாம் ரிக்வெஸ்ட் பண்ணோம். எங்களுடைய நாட்டோட பிரதமரே அங்கே போயிட்டு வர்றாரு, அது வேறங்க. அது நாடு வேற, அது அஃபிஷியல் வேற, அதெல்லாம் வேற. இது போகிறது வேற வேற. எங்கள் ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கிட்டார் அவர். ஏன்னா இதில் நிறைய உள் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. அதில் இந்த உள்ளே போனீங்கன்னா இது தெரியும். அதில் வெளியிலேருந்து பார்த்தா ஓஹோ ஏன் போகக்கூடாது, இந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு விதமாக. நான் இதில் இப்போ நாங்கள் ஊடுருவி ஏன்னா இதில் எல்லாமே தெரிஞ்சிருக்கு எனக்கு. சரி, என்ன நடக்குது, இலங்கை அரசு என்ன செய்யிருக்கு, ஐநாவில் என்ன நடக்குது, இங்கிலாண்டோ அல்லது அமெரிக்கா என்ன நடக்குது, இல்லை இந்தியாவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி என்ன இருக்குது. அங்கே கொலைக்கு காரணமே முக்கிய காரணம் இந்தியா தான். இலங்கையில் நடந்த கொலைக்கு முக்கிய காரணமே இந்தியா தானே. அதனால் இது நிறைய உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றணும், இலங்கைக்கு எதிரான வெளியுறவு கொள்கையை மாற்றணும். நாங்கள் சைனா உள்ள வந்துட்டு இருக்கு. எந்த அரசு வந்தாலும் வெளியுறவு கொள்கையில் வந்து ஒரே மாதிரியான நடைமுறை தான் கடைபிடிக்க. சம்பந்தமாக நான் சுஷ்மா ஸ்வராஜ் 2 முறை பார்த்தேன். ஒரு குழுவாக போய் பார்த்து பேசி விளக்கம் சொன்னேன். நான் மாற்றிக்குங்க அப்படின்னு பிரதமரை சந்தித்தேன் நான். பட் அது வந்து ஒரு தொடர்ந்து வந்து ப்ரெஷர் தான், அழுத்தம் கொடுத்து தான் ஆகணும். அதில் அதே ரஜினி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அவர் இப்போது வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு நேற்று உங்கள் தொலைக்காட்சியில் அந்த ஒற்றன் அந்த இதில் கூட ஒரு துப்பறிந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார், அது விரைவிலே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. அவருடைய அப்படி வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் கடந்த 20 ஆண்டு காலமாக நாங்கள் கேட்டுட்டு வரோம். நாங்கள் அவர் வரணும்னு அவசியமே இல்லை. அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு, சினிமாவில் நல்லா நடிச்சிட்டு தான் இருக்கிறார். அவர் அரசியலுக்கு அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அதாவது இல்லை, ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் உலகத்தில் எதுவும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. கடந்த 50 ஆண்டு காலம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன், என்ன காரணம்? பக்கத்தில் கேரளா இருக்குது. கேரளாவில் சூப்பர் ஸ்டார் மம்முட்டியும் மோகன்லாலும் அவங்க கேரளாவில் ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா கேரளா மக்கள் வந்து சினிமா வேறு, பொது வாழ்க்கை வேறு, தியாகம், அங்கே மக்களுடைய பிரச்சனைகள்லாம் வேறு, அது தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சினிமா தான் நிஜம், சினிமா தான் வாழ்க்கைன்னு இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து அப்படி தான் மனநிலையில் இருக்கிறாங்க. போதும், சினிமா துறையை வந்து அரசியல் வந்தது போதுங்க. ரஜினி வராரோ ஒரு அச்சம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. எங்களுக்கு நாங்கள் யாரை பார்த்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் வரவும் போகிறது கிடையாது. அது வேறு. அதில் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? அதெல்லாம் வரப்போகிறதில்ல. 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, வரப்போகிறதில்ல. நாங்கள் மக்கள் இன்றைக்கி வேறு மனநிலையில் வந்துட்டாங்க, இப்போ வேறு டேஞ்சன்ட்டில் வந்துட்டாங்க. அதுக்கு எனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி இளைஞர்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு வெளியில் வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றின்னு நான் பார்க்குறேன். இவ்வளோ நாளாக இளைஞர்களா சினிமாவா, மதுவா, இலவசமா, நெடுந்தொடரா இப்படியே இருந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிச்சைக்காரடா, இலவசத்துக்கு பிச்சைக்காரடா கையேந்திட்டு இருந்தாங்க, குடிகாரடா இருந்தாங்க, சினிமா பார்த்து சினிமா மோகத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்காங்க.
வந்து என்னைக்கு முழுசாக வெளியில் வராங்களோ அப்போ தான் தமிழ்நாடு முன்னேறும், ஒரு மாற்றம் வரும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றம் வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும். அரசியல் மாற்றம் எப்படி 2 கட்சியும் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, நான் கேட்குறதுலாம் எனக்கு ஒரு 5 வருஷம் போதும், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். எனக்கு 5 ஆண்டு காலம் கொடுத்தாங்கன்னா அடுத்த 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை உடைய தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியும். ரொம்ப நன்றி சார். எங்களோட அழைப்பேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.